அனைவருக்கும் வணக்கம். 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்பு சட்டப்பேரவை மீண்டும் கூடியுள்ளது. இன்னைக்கு பொட்டு மாமாவுடைய பிறந்தநாள் வேற. அதனால யாரும் எதுவும் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க, எல்லாரும் நல்லா ஸ்மூத்தாக ஏதாவது பேசுவாங்கன்னு நினச்சிட்டு லைவை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க. லைவு டெலிகாஸ்ட் ஆயிருக்கு. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொட்டு மாமாவை பொலவென்று பொளந்து எடுத்திருக்கிறார். பிறந்த நாள் என்று கூட பாராமல் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் போட்டு பொளந்து எடுத்துட்டாருங்க மனுஷன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினார், என்னெல்லாம் கேள்விகள் எழுப்பினார்ன்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆதவர்ஜுனா, அமைச்சர் ஆதவர்ஜுனா என்னெல்லாம் பேசியிருக்காருன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு 2 விஷயங்கள். பொய்யான அபாண்டமான பழியை தூக்கி திமுக மேலே போடுறார். முதல்ல என்ன பேசியிருக்காருன்றதை பாருங்க. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஆளுநரை எதிர்த்தீர்கள், வெளிநடப்பு கடந்த 3-4 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்தே பாடலையாம் சட்டப்பேரவையில். எப்படி ஒரு அப்பட்டமான பொய் பாருங்க. சோசியல் மீடியால இந்த ரூட் மாஃபியாவை வச்சு ஃபேக்கான நியூஸ் பரப்பலான்னு சொல்லிட்டு பரப்புற மாதிரி சட்டப்பேரவையிலையும் அதே பழக்கம் கண்டினியூ ஆயிருக்கு. சபாநாயகரே அதை தடுத்து நிறுத்தி இது ஃபேக்குன்ட்டாரு. முதல் செருப்படி இதுவா? 2வது செருப்படியை பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. திமுகவை சேர்ந்த எத்தனை பேர் 2 வயசு குழந்தைய ரேப் பண்ணிருக்காங்க? எத்தனை பேரு? என்ன பேச்சு இது? அது என்ன பொதுவா திமுகவை சேர்ந்த எல்லாரும் அப்படிப்பட்டவங்கன்ற மாதிரி என்ன பேச்சு இது? திமுகவை சேர்ந்த மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வராரு. என்ன தகுதி இருக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு இவருக்கலாம்? வாயை திறந்தாலே பொய் சொல்ற பழக்கத்தை எப்பதான் விட்டு தொலைமோ தெரியல இந்த தாவேகா இக்கோசிஸ்டம். சரி, இப்போ நம்ம எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காங்கன்றதை பார்ப்போம். முதல் காணொளி. அப்புறம் தமிழ் தாய் 2 தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை நீங்கள் பாட சொல்லி உங்களுடைய ஆளுநர்கிட்ட நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்திருக்கலாம். அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்றத பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எப்படி சராமாரியா இருக்கா கேள்வி? ஆளுநர் முன்னிலையில் நாங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாடிட்டோம்னு பெருமை பீத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஆளுநரும் ரொம்ப ஹாப்பியா போயிட்டாரு, ஆளுநருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றது தான் உங்களுடைய மனசுக்குள்ள முக்கியமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேசிய கீதத்தை 2 தடவை பாடிட்டீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 தடவை பாடியிருக்க வேண்டியதானே அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வி கேட்டதுக்கு தான் அமைச்சர் அமாவாசை ஆதவர்ஜுனா 3-4 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்தே பாடலை இந்த சட்டப்பேரவையிலன்னு ஒரு பொய்யை உருட்டி விட்டுருக்காரு. பார்த்தீங்களா? நம்ம ஒரு கேள்வி கேட்டா அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்படி ஒரு தற்குறி கட்சி. சும்மா சொல்லக்கூடாது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். எதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரர்கள் பேசிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஆளுங்கட்சிக்காரங்களே பவருக்கு வந்துட்டோன்னு மகிழ்ச்சி அடையாம பவர் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுறானுங்க. ஒவ்வொரு அடியும் தரமான அடியெல்லாம் இருக்கு. அப்புறம் இந்த குதிரை பேரத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. உங்க கட்சி இந்த ஆள் பிடிக்கிற வேலை பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த அரசாங்கம் ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டு ஒழுங்கா ஆட்சி நிர்வாகத்தில் கவனத்தை செலுத்துங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர். ரவுண்டு கெட்டி அடி பொளந்து எடுத்திருக்காருங்க மனுஷன். ஒரே ஒரு ஆறுதல், ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, ஆளுநர் உரையின் பொழுது சட்டமன்றத்துல பவர் கட் ஆகல. அதுக்கு இந்த அரசை பாராட்டலாம்னு நான் நினைச்சேன். நினைக்கும் போது பாத்தீங்கன்னா சட்டசபை நிகழ்ச்சியை லைவ்ல கட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆமாங்க, அதிசயங்க. சட்டசபையில் கரண்ட் கட் ஆகலைங்க ஆளுநர் உரையின் போது. இந்த பனையூரில் ஏதோ மாற்றுக் கட்சியினர் கூடும் விழாவா சேரும் விழாவா என்னமோன்னு நடத்தினாங்க. அதில் ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்கிறப்போவே கரண்ட் கட் ஆயிருச்சு. தமிழ்நாடு இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருக்கிறப்போ சட்டப்பேரவையில் கரண்ட் கட்டாகாமல் இருந்துச்சு பாருங்க. அது பெரிய அதிசயம், ஆச்சரியம். நல்ல வேலை லைவ் போட்டதுனால இது எல்லாமே நமக்கு தெரியுது. லைவ் போடலன்னு வைங்களேன். இப்போ ஆதவர்ஜுனா சொன்னார் இல்லையா, திமுககாரன் 2 வயசு குழந்தைய எல்லாரும் அப்படி தான் இது பண்ணுறாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு மாதிரி ஒரு பொய்யை சொன்னார். அடுத்தது கடந்த 3-4 வருஷமாட்டு சட்டப்பேரவையில் தமிழ்தாய் வாழ்த்து பாடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொன்னார். இதையெல்லாம் எடுத்து தாவேகா காரணங்க
மாஸ் காட்டிய ஆதவ அர்ஜுனா வேற லெவல் சம்பவம் அப்படின்லாம் போட்டிருப்பானுங்க. முன்னாடி மழை வர்றப்பெல்லாம் ஸ்கூல் பசங்க டிவி ஆன் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் டிவி ஆன் பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சரி இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு ஸ்கூல் லீவ் தான் அப்படின்னு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி இந்த அரசு உருவாக்கி இருக்கு. தாவேக்கா அரசு ஒரு தரமான அட்வான்ஸ் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் டிவியில் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இன்னைக்கு டிவியே ஆன் ஆகலை, கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஓகே இன்னைக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்ற நிலைமை உண்டாயிருக்குன்னு போட்டு ஊரா போட்டு அடிக்கிறாருங்க மனுஷன். அரசினுடைய இந்த ஏமாற்று அறிவிப்பை கண்டிச்சு போராட்டம் நடத்தின விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. தேர்தல் பிரச்சாரத்தின் போது முதலமைச்சர் சொன்னாரு, எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தா நான் விவசாயியா பிறக்கணும்னு ஆசைப்படுறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் விவசாயிகள் மேல தடியடியும் நடத்தியிருக்கீங்க. விவசாயியா பிறக்க இன்னொரு ஜென்மம்லாம் தேவையில்லை, எப்ப நினைச்சாலும் போய் விவசாயி ஆயிடலாம். ஆகவே வெற்று வார்த்தைகளால விவசாயிகளை ஏமாத்தாம இந்த அரசு செயல்படணும். இவ்வளோ அடி விழுறப்பவும் ஒருத்தர் அமைதியாக இருக்காருன்னு அதுக்கு காரணம் என்னன்னா, ஏற்கனவே 2 பேர் 3 பேர் தான் பேசுகிறாங்க. எங்கள் தாவேக்கா சைடில் இருந்து ஆதவ அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இவங்கெல்லாம் தான் பேசுகிறாங்க. இவங்களுக்கே அடி கண்ணா பின்னான்னு விழுகுது. இவங்களே வந்து பொய்யா பேசி சபாநாயகரே பிடிச்சி திட்டுறாரு. இதில் பொட்டுமாமா வேற எந்திரிச்சு பதிலாம் சொல்லிட்டாரு. அதுவும் பிறந்த நாள் அன்னைக்குமா ஏதாவது எழுப்பிட்டாருன்னு வைங்களேன், அசிங்கமாக போயிடும். அதனால தான் குத்து கல்லாட்டம் அப்படியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்காப்புல, இருந்த இடத்துலையே அசையாமல் எதுவும் பண்ணாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே காலத்தை கடத்துறாப்புல. இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே, இவ்வளோ பேசுகிறாங்களே, எதிர்த்து ஏதாவது பேசுகிறாரா? பேச தெரியுதா? எதுவுமே தெரியல. அவரே ரிமோட் கண்ட்ரோல் வச்சு தான் இயக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போனால் அப்படி போவார், இப்படி போனால் இப்படி போவார். பேப்பரில் இப்போ தூர சக்தி பாரசக்தின்னு இருக்குன்னா அதை படி அப்படின்னு சொன்னால் அதை படிப்பாப்புல. பாவம், பிறந்த நாள் அதுவுமா கொஞ்சம் கூட நிம்மதியாக இருக்க விடாம அன்னைக்குமா போட்டு இப்படி அடிக்கணும். ஆமாம் அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் வழக்கமாக சொல்கிற மாதிரியே உதயநிதி அவர்கள் சொல்லிட்டாங்க, அங்கே ஆளுங்கட்சி வந்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்க காரணம் எங்களுக்கு வாக்களித்த மக்களுடைய வாக்குகளும் தான், எங்கள் தயவில் தான் இந்த ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காருங்க. இது அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும், ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். நம்ம ஒரு மைனாரிட்டி அரசாக போய் தொலைஞ்சிட்டோமே அப்படின்ட்டு அவங்களால இருக்கவும் முடியாது சாவவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இது வேற நம்மளை சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு எதிராக நம்மளால எதுவும் பேச முடியல. அது கரெக்டு தான், ஏன்னா நாங்கள் பேச தானே செய்வோம். திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி அளித்த வாக்குகளும் தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணம் அங்கே ஆளுங்கட்சி வரிசையில் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா சில எம்எல்ஏக்கள், அவங்க ஜெயிச்சதுக்கான காரணம் திமுக காரங்களுடைய வாக்கு. அப்போ திமுக சும்மா விடுமா? திமுக வந்து சரி அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க நம்ம சும்மா இருப்போம் அப்படின்ட்டு விடுமா? திமுகவுக்கு வந்த வாக்குகளை வைத்து இவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னா கேள்வி கேட்க தானே செய்வோம், போட்டு அடின்னு அடிக்க தானே செய்வோம். அதை தான் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக செய்கிறாங்க. அப்புறம் முக்கியமான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் உதயநிதி அவர்கள் பேசியிருக்காங்க சட்டமன்றத்தில். இந்த நான் முதல்வன் திட்டத்துடைய பேரை வந்து மாற்றிச்சு இந்த அரசு, டிஎன் ஸ்கில்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க நான் முதல்வன் பக்கத்துடைய பேரெல்லாம். ஸோ அந்த திட்டத்தை முடக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவித்து அதுக்கு என்ன பேசணுமோ அதையும் பேசியிருக்காங்க. அந்த பாயிண்ட் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் சிங்கப்பெண் அதிரடி படை வந்து ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு. அப்புறம் சினிமா பாடல்கள், குத்து பாடல்கள், இரட்டை அர்த்தம் உள்ள பாடல்கள் இதெல்லாம் பள்ளிகளில் ஒளிபரப்பி அங்கே போய் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறது, கூத்தடிக்கிறது, இதெல்லாம் வந்து ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இதையும் கேள்வி எழுப்பி இதையும் பற்றி பேசி விமர்சனம் பண்ணியிருக்காங்க உதயநிதி அவர்கள். தாவேக்கா இன்னைக்கு சுற்றி பல்பு தான் வாங்கியிருக்கு. அதுலேயும் ஆதவ அர்ஜுனா வாங்கின பல்பு இருக்குது, அதெல்லாம் செம்ம பிரைட்டான பல்பு. ஈபி வந்து இந்த பல்பை வாடகைக்கு எதுனாலும் எடுத்துக்கலாம், கரண்ட் இல்லாமல் மக்கள்லாம் தவிக்கிறாங்கல்ல, இந்த பல்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி பொய்யா பேசி அம்பலப்பட்டதுக்கு பிறகு கூட ஆதவ அர்ஜுனா இனிமேல் என்ன சொல்லுவாருன்னு நான் சொல்லட்டுமா? எங்கேயாவது கட்சி மேடையிலெல்லாம் போய் நின்றுக்கிட்டு வீராவசனம் பேசிக்கிட்டு இருப்பார். அன்னைக்கு சட்டப்பேரவையில் நான் எந்திரிச்சு சொல்லியிருப்பேன், ஆனால் அண்ணனுடைய அந்த சைடு கண் பார்வைக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லைனா நான் ஒரு நொட்டியிருப்பேன் பாருங்க, அந்த நொட்டில் எதிர்கட்சி சமஸ்தானமே ஆடி போயிருக்கும் இப்படின்லாம் வீராவசனம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. இந்த ஒரு மாசத்துல நடந்த குற்ற சம்பவங்களை எல்லாம் எடுத்து பார்த்தா பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் தயவுசெய்து
மொத்தம் பொதுவாக நீங்க பேசுவது நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்ல அது சும்மா ஆதார் பாருங்க, அங்க வந்து இருங்க உட்காருங்க பாருங்க, அங்க வந்து பாருங்க, இருங்க உட்காருங்க. இல்ல அங்க இல்லைங்க, அங்க ஒன்று இருங்க, அங்கென்றும் இங்கொன்றுமாக சில நிகழ்வுகள் நடந்திருந்து அதில் ஆளுங்கட்சி இருந்திருந்தால் கூட மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துட்டு செய்தியில் வந்து கொண்டுதான் இருக்கு. நான் பத்திரிகையில் பார்க்கிறேன். அதனால வந்து குறிப்பிட்டு இந்த இடத்தில் இந்த கட்சிக்காரர் என்று நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேசினா அதை ஏற்றுக்கொள்வதை எனக்கு ஆட்சேபனை இல்லை. பொதுவாக பேசுவதை தவிர்க்க வேண்டுகிறேன். அவை குறிப்பிட்டு அது மட்டும் நீக்கப்படுகிறது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்கிறார். சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் எனும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. தாவேக்காரங்க என்னென்ன குற்ற செயல்கள்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றதையெல்லாம் பேசுகிறப்போ சபாநாயகர் வந்து குறிப்பிட்டு பொதுவாக பேசாதீங்க அப்படின்றார். அவர் பேச தான் ஆரம்பிச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த மாதிரி ஆளுங்கட்சியினர் வந்து பல குற்ற செயல்களில் ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆதாரத்தோட யார் யார் அதெல்லாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சபாநாயகர் குறுக்கிட்டாச்சு. தாவேக்காரங்கெல்லாம் குறுக்கிடுறாங்க. அவர் என்ன ஆதவர்ஜுனாவா சும்மா வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு போக? கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அவரே யார் யாருன்னு ஆதாரத்தோட தெளிவாக சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடியே குறுக்கிட்டு அதுக்கப்புறம் தெளிவாக என்னென்னலாம் சொல்லணுமோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார். இப்போது இதுதான் ஆதவர்ஜுனாவுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆதவர்ஜுனா அவர்கள் இதே மாதிரி திமுக காரங்கள்லாம் என்ன எல்லா திமுக காரங்களும் எப்படி இருக்காங்க தெரியுமா, 2 வயசு சிறுமி எத்தனை திமுக காரங்க இப்படி பண்ணியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறப்போ ஆதாரத்தோட பேசுங்கன்னு சொன்னதுக்கு ஆதவர்ஜுனா என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்காரு, ஆதாரத்தை நான் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஆதாரமே இல்லைன்றப்போ வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு ஓடுறது. இதே தான் இவங்க கட்சி கூட்டங்கள்லையும் பேசுறது. ஆதாரமே இருக்காது இவங்க கிட்ட, சும்மா வாய்க்கு வந்தபடி பேசுறது. என்னெல்லாம் வாய்க்கு வருதோ என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசுறது. இதே சட்டப்பேரவையிலையும் போய் கண்டினியூ ஆனால் அங்கே சபாநாயகரே மண்டையில் ஒரு கொட்டி உட்கார வச்சுட்டாரு. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். பொய் பேசி பழகினவன் எங்கே போனாலும் பொய் பேசியே தான் பழகிட்டு இருப்பான். கையில் ப்ரூஃபே இல்லைனாலும் வாய்க்கு வந்தபடி பேசுறது. நம்முடைய மின்சாரத்துறை அமைச்சர் வந்து 2 நாட்கள் பொறுமையா இருங்க 2 நாட்கள் பொறுமையா இருங்கன்னு சொல்லும் போது எனக்கு அடுத்த 2 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இருக்குமா இல்லையா, இல்ல நாங்க எல்லாம் பொறுமையா இருக்கணும்னு அத சிம்பாலிக்கா சொல்றாரா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஆகவே பயங்கரமா வச்சு ஃபன் பண்ணி தள்ளியிருக்காப்புல உதயநிதி அவர்கள். டோட்டல் தாவேக்கா கட்சியும் முழின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் 2 பேர் தான் பேசுறாங்க. ஆதவர்ஜுனா இல்லைன்னா அமைச்சர் ராஜ்மோகன் 2 பேர் தான் பேசுறாங்க. இவங்க பேசுறதையும் சபாநாயகர் கண்டிச்சு அவங்களே உட்கார வைக்கிறாரு. நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு. இவங்க எல்லாம் சட்டமன்றத்துக்குள்ள போய் இவங்கெல்லாம் நம்ம நாட்டை ஆள்றாங்க. எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போறாரு. முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அதே இடத்துல தான் இருக்காரு, அப்படியே தான் இருக்காரு. ஒரு கருப்பு கலர் கோட்டையும் போட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு வேற பிறந்த நாளாம் அவருக்கு. என்னத்தை இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் இன்னைக்கு வெளுத்தெடுத்த வெளுப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.